கவர்ச்சி நடிகையா தான் பார்த்தாங்க. இப்போ அப்படியே ஆன்மீகமா பார்க்கும்போது அப்படியே புவனேஸ்வரி அம்மாவா இப்போ மாறிட்டு இருக்கீங்க. ரஜினி சார்லாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. அவங்க தெய்வத்துடன் டைரெக்டாக பேசுகிறவர் தான் அவங்கெல்லாம் சில ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடணும், அவன் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணான், இப்போ சாமியாரா சுற்றுறான் அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஏன் இந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க? அது கர்மா. நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதனுடைய அந்த வைப்ரேஷன் தான் அந்த பாவத்துக்கு ஏற்ப நம்ம செய்கிற தவறுகள். அதே அப்படியே அதை கொண்டு வர்றதுனா அந்த கர்மா போய் இந்த நல்ல பலன் வர்றதும் அதுதான் காரணம். எந்த புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க? பூனை கண்ணழகி புவனேஸ்வரியா, ஆன்மீகத்தில் இறங்கிய புவனேஸ்வரியா? எந்த புவனேஸ்வரியும் சந்தோஷமா இல்லை. அப்போ குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புவனேஸ்வரி இருந்தாங்க. இப்போ மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த புவனேஸ்வரி. உங்களுக்குள்ள ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும்ல, அது எந்த டைம்? அது என்னுடைய தாய்கிட்ட பேசும்போது, தாய் மீன்ஸ் என்னுடைய அம்பாள் கிட்ட பேசும்போது, என்னுடைய அம்பாள் என்கிட்ட பேசும்போது அப்போதான் சந்தோஷமா இருக்கும். அப்போ ஆன்மீகத்தில் தான் உங்களுடைய சந்தோஷம் இருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே சந்தோஷமா தெரியல, தோணலை. பக்தின்றது சின்ன வயசுலேருந்தே இருக்கும். நான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன். வேறு எங்கேயும் போய் யார் கூடயும் உட்காந்து சிரித்து பேசி அரட்டை அடித்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சால் கோயில் போவேன். அதே மாதிரி எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது போனால் கூட நான் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா அடுத்த அந்த பேக்கப் ஆன உடனே நான் போய் ஏதாவது ஒரு கோயில் இருப்பேன்.